எங்கள் ஊர் மண்ணை பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். செம்மண் தர செடிகள்லாம் சூப்பராக வளரும். பொண்ணு விளையிற பூமின்னு கூட சொல்லலாம். மண்ணை பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். அது மாதிரி தண்ணியும் சரி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் லேண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியாக தான் இருக்கும். பட் எங்கள் ஊர் தண்ணி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மினரல் வாட்டர் மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குடிக்க குடிக்க ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ எங்கள் அப்பாவுக்கு கார்டனிங்கிறது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். எப்பொழுதுமே நிறைய செடிகள் வைப்பாங்க, பூச்செடிங்கள்லாம் நிறைய வைப்பாங்க. 50 வருஷமாக அவங்களும் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை கைவிடவில்லை. விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சொந்த ஊரில் வந்து போர்லாம் போட்டு 50 வருஷமாக அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சொந்த மண்ணை விட்டு எங்கே போக முடியும்? குழந்தைங்க தாய்மொழியை தேடி தானே வர முடியும். ஸோ எங்கள் அப்பா வளர்த்த பூக்கள் வந்து எங்கள் அப்பாவை தேடிட்டு இருக்குது. வந்தவங்க பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் உடச்சிட்டு போயிருக்கிறாங்க. பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் மனிதர்களை சம்பாதிக்கிறது, நல்ல மனிதர்களை சம்பாதிச்சு வைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். நல்ல மனிதனுங்கிறது பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எங்கள் அப்பா செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி தான் எங்களையும் வளர்த்துருக்குறாங்க.